2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ சிக்கன் சேர்த்து துளி கூட நெய் சேர்க்காம சூப்பரான நல்ல உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். இதில் நெய் சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாதுங்க. இப்போது எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்க்கணும். இன்றைக்கி 2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்க்காமல் நீங்கள் பிரியாணி செய்கிறீங்களே கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்குமான்னு உங்களுக்கு டவுட் வருங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போது வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி 10 போல் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவுடைய காரம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வதங்கட்டுங்க. இப்போது இது போல் நல்லா கிண்டி விடுங்க. சீக்கிரமே நல்லா சாஃப்டாக வதங்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் 200 கிராம் அளவுக்கு இஞ்சி, 200 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்க்கணும். 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் பூண்டு 100 கிராம் இஞ்சி சேர்த்திங்கன்னா கரெக்டான டேஸ்ட்டில் கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பிரியாணி செய்யும்போது சிக்கன் கொஞ்சம் பெரிய சைஸாக பெரிய துண்டுகளாக பார்த்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல பெரிய பீசஸாக இருக்குது சிக்கன்லாம். சிக்கன் உடஞ்சிடாமல் இந்த மாதிரி பக்குவமாக கிண்டி விடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் நல்லா விடும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தலை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வதங்கட்டுங்க. இப்போது புதினா மல்லித்தலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போது வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். 1 கிலோவுக்கு 100 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கலாம் தயிர். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கிண்டி விடுங்க. தயிர் கொஞ்சம் நல்ல புளிப்பான தயிராக எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பிரியாணி மசாலா வீடியோ இருக்குங்க. கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போது பிரியாணி மசாலாவை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க. இது போல் நல்லா வதக்கி விடணும். சிக்கன் உடஞ்சிடாமல் பார்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்து கிண்டி விடுங்க. இப்போது சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நல்லா சிக்கனுமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்க்கணும். இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்தேங்க. அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி நல்லா மலமலன்னு கொதிச்சதுக்கப்புறம் இதில் 2 எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 1 லெமன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கிலோவுக்கு 2 லெமன் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம லெமன் சேர்க்கணும். சேர்த்துட்டு இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தா அரிசியை சேர்த்துக்கலாம். இதில் 15 நிமிஷம் ஊற விடுங்க, கரெக்டாக இருக்கும். அரிசி சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. இந்த பக்குவத்துக்கு நல்லா பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வெந்து வருங்க. இது போல் மெதுவாக கிண்டி விடுங்க. நல்லா அடி கொடுத்து கிண்டி விடுங்க. அடியில் உள்ள சோறெல்லாம் பார்த்திங்கன்னா குழஞ்சி போயிடாமல் மேலே இருக்க சோறு வேகாமல் இருக்கும். அதனால் மெதுவாக இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்படி லெவல் பண்ணி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றுனதுக்கப்புறம் லெவல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் துளி கூட நெய் சேர்க்கலை, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாதிரி சூப்பரான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.